டிவிசிபிள் அந்த ரெண்டு சம்லையுமே வாய்ஸ்டு. ஸோ இதான் ஃபஸ்ட் சம். ஃபஸ்ட்டு வந்து இது பி ஆஃப் என் வந்து எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து என் இருக்க இடத்துல 1 அப்ளை பண்ணோம்னா 3 வரும், விச் இஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ பி ஆஃப் ஒன் ட்ரூ. அடுத்து இது அப்படியே கே வச்சு எழுதி பி ஆஃப் கேன்னு சேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் அஷ்யூம் பண்ணுறோம் பி ஆஃப் கே இஸ் ட்ரூன்னு. ஸோ அதான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா கே பவர் 3 + 2k இதை மாற்றிட்டு விச் இஸ் டிவிசிபிள் பை 3ன்றதுக்காக 3mன்னு நம்மளால் ஒரு வேரியபிள் செட் பண்ணிக்கிறோம். ஓகே, லைக் இப்போது 3mன்றது வந்து விச் இஸ் டிவிசிபிள் பை 3. ஏன்னா இப்போ m இருக்க இடத்துல ஒரு ஹோல் நம்பர் லைக் 2 போட்டால் 6 விச் இஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ நம்மளா 3mன்னு ஒரு வேரியபிள் அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண போகிற என்னதுன்னா pk + 1 ஆல்சோ ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே கே இருக்க இடத்துலனா k + 1 போடணும். ஸோ அதை போட்டோம்னா இதை a + b த ஹோல் கியூப் ஃபார்முலா, அதாவது a³ + b³ + 3a² b + 3b²a அந்த ஃபார்முலா படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். அந்த 1ஐயும் இந்த 3ஐயும் கம்பைன் பண்ணியிருக்கோம். அடுத்து 3 உள்ள டேர்மாக ஒரு சைடு வச்சுருக்கோம். இந்த டேர்மை 3ன்னு வச்சுக்கிறோம். இந்த ரெண்டும் சேர்ந்து நம்ம ஆல்ரெடி என்னென்னு பார்த்தோம், 3mன்னு ஆல்ரெடி கிவன். ஸோ அதை 3mன்னு வச்சுக்கிறோம். இந்த ரெண்டுலேயும் 3ஐ காமன் எடுத்தோம்னா ஸோ இப்படி இருக்கும். ஸோ விச் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3 அண்ட் விச் இஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ அதான். ஸோ pk + 1 ஆல்சோ ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்த சம் வந்து டிவிசிபிள் பை 5. ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து பி ஆஃப் என்னன்னு எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து பி ஆஃப் ஒன்று ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ என்ன இருக்க இடத்துலனா 1 அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே 1 அப்ளை பண்ணியிருக்கோம், இங்கே 1 அப்ளை பண்ணியிருக்கோம். ஆன்சர் வந்து 5 விச் இஸ் டிவிசிபிள் பை 5. அடுத்து இந்த பி ஆஃப் என்ன வந்து கேன்னு அஸ்யூம் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் 8k - 3k = 5m. இங்கே டிவிசிபிள் பை 5னால நம்ம 5mன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் வந்தால் இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் 8k வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மீதி இந்த 3k ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை ஒரு ரிசல்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன். அடுத்து k + 1 கே இருந்த இடத்துலனா k + 1 போட்டு அதுவும் டிவிசிபிள் பை 5ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த k + 1 இங்கே ஆல்சோ k + 1. இந்த 8 பவர் k + 1 எப்படி எழுதலாம்னா 8k × 8^1 எழுதலாம். அதேமாதிரி இதை வந்து 3k × 3ன்னு எழுதலாம். அதான் எழுதியிருக்கோம். ஓகே, இப்போது என்ன பண்ணியிருக்கோம், இந்த 8k பதிலாக 3k + 5 அப்படி போட்டிருக்கோம். ஓகே, இந்த 8 அப்படி தான் இருக்குது. அடுத்து 8 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணலாம், இந்த 3k டேர்மை மட்டும் தனியாக எடுத்து எழுதி அதை 3kவை காமனாக செப்பரேட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ 5 இங்கே காமனாக வந்துடுச்சு. ஸோ 5ஐ காமனாக எடுத்துட்டோம்னா அவ்வளோ இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 விச் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 5. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்.